ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சந்தோஷ் நம்பிராஜன் டைரக்ஷன்ல வெளிவந்த உழைப்பாளர் தினம் இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தை ஹீரோ வந்து அவரே தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினி குசி, சிங்கப்பூர் துரைராஜ் வந்து படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு ஒரு சிம்பாலிக்கா பாத்திரலாம். இந்த படத்தினோட ஸ்டோரி கேட்டுட்டு இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இந்த படத்தினோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு நம்ம ஹீரோ. அங்க வேலை செய்யறவரு தான் வந்து சொந்த ஊர்ல ஒரு கடை கட்டி அந்த கடை நடத்தணும், ஒரு முதலாளியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட தன்னோட அப்பா அம்மா அண்ணன் அண்ணி அவங்கள விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாரு. சிங்கப்பூர்ல போய் வேலை செய்யறாரு. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு காசு அனுப்புறாரு. அதன் மூலியமா குடும்பம் ஓடிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து என்ன பண்றதுன்னா, அவருக்கு வயசாயிட்டே போறதுனால அம்மா வந்து உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறமா சமாதானப்படுத்தி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு செட் ஆகி உடனே கல்யாணமும் ஆயிருது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கர்ப்பிணி ஆனதுக்கு அப்புறம் இவர் வந்து சிங்கப்பூர்ல இருப்பாரு. கர்ப்பிணி பெண்ண வீட்டுல விட்டுட்டு அவர் சிங்கப்பூர்ல எப்படி தவிக்கிறாரு, அங்கிருந்து திரும்பி வந்து அவர் கடை ஆரம்பிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரியே. அவ்வளவுதான். இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஓடுது. இந்த படத்தினுடைய மியூசிக்கு ஓரளவுக்கு கேட்கலாம். ஒரு பாடல்கள் ஒரு 2-3 பாட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் அவ்வளவு பிரமாதமா இல்லைனாலும் கேட்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கனெக்ட் ஒன்னா கனெக்ட் ஆகாதுதான் விஷயம். வெளிநாட்டுல வேலை செய்யறங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் காட்டுறாங்க, இந்த இடத்துல இந்த வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெளிநாட்டு என்ன வேலை செய்யறாங்க ப்ராப்பரா இங்க காட்டவே கிடையாது. ரெண்டாவது ஹீரோ வந்து ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட்ல அங்க போறாரு. அவர் எப்ப திரும்பி வராரு, மறுபடியும் எப்ப அங்க சிங்கப்பூர் போறாரு அப்படிங்கறது ஒரு கனெக்டா அங்க காட்டவே கிடையாது. ரெண்டாவது உறவுகளுக்குள்ள அப்பப்போ ஒரு மனஸ்தாபம் வந்து போகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டை வந்து அண்ணன் பேர்லயே அடமானம் வச்சு அண்ணன் பேருக்கு மாத்தி அவரு அடமானம் வச்சிருவாரு. அம்மாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்தோடனே அதை போய் விற்க போகும்போது அவர் ஏமாற்றமா திரும்புறாரு. அது வந்து சிங்கப்பூர்ல இருந்து பணம் அனுப்புற ஒரு தன்னுடைய இளைய மகனுக்கு தெரியாம ஒரு வீட்டை வந்து ஒரு அண்ணன் பேர்ல எழுதி கொடுக்கறது எவ்வளவு சாத்தியமில்லாத ஒரு கான்செப்ட்னு உங்களுக்கு தெரியும். அதே போல அந்நியாரா வர்றாங்க ஒரு அம்மா. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப இரிட்டேட் கேரக்டரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி நல்லா ஒரு நிறைய சீன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வெளிநாட்டு நண்பர்களா வராங்க. ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு பட்ஜெட் படம், அதனால அப்படிதான் பண்ண முடியும், வேற வழி இல்லை. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பரா எடுத்துக்கலாமோ அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறோம். கதைப்படி பாத்தீங்கன்னா, அதாவது சொந்த குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் நீ கோடி கோடியா சம்பாதிச்சாலும் ஆனா வீட்டுக்குள்ள நம்ம அப்பா அம்மா பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிடுற அந்த சந்தோஷம் கிடைக்காது. அந்த உறவுகளுக்குள்ள மேம்பாடு கண்டிப்பா இருக்கணும். அது இருந்துச்சுன்னா போதும், நம்ம கடன் எப்படி வேணாலும் கட்டிக்கலாம், நம்ம சொந்த பந்தத்தை காப்பாத்தோம்னா போதும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சீன் வந்து சொல்றேன் உதாரணத்துக்கு. வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்துற ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, அதாவது வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் வெளிநாடு இந்த மாதிரி சிங்கப்பூர் கிளம்பி வரும்போது எல்லாரும் அழுவாங்களா தவிர என்னை போகாதுன்னு யாரும் சொன்னதே கிடையாது. அப்படி போகாதீங்கன்னு சொல்லி என்னை பிடிச்சி எனக்காக ஒருத்தர் வந்து அழுது புலம்பி போகாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு தூரம் நான் வந்து கஷ்டப்பட மாட்டேன். இன்னுமே நான் சொல்றேன், நான் தனக்காக ஒரு உயிர் வந்து துடிச்சு நீங்க போகாதீங்க வெளிநாட்டுக்கு, நீங்க கண்டிப்பா என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரே ஒரு உறவு கிடைச்சா போதும், நாம கண்டிப்பா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த படம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு. சின்ன லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் இருக்கு. ஏன்னா எல்லா படத்துலயும் இப்ப லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் படமே எடுக்க முடியாது இல்லையா. இது பட்ஜெட் படங்கிறதுக்காக கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா கதைப்படி பாத்தீங்கன்னா இது சூப்பரான கதை. நல்ல ஒரு அருமையான கான்செப்ட் எடுத்து பண்ணிக்காரு டைரக்டர், நடிச்சும் இருக்காரு. அந்த லவ் சீன் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு பார்க்க போற இடம் நல்ல ஒரு அந்த ஃபர்ஸ்ட் நைட் கிடைக்கிற அந்த சீன்கள் காமெடி இதெல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தினுடைய முக்கியமான கருத்தே இந்த உறவுகளை வந்து மேம்படுத்தி வச்சுக்கணும். வெளிநாடு போறதை விட இந்த உறவுகளை மேம்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா தான் நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒரு உயிர் வாழும் அப்படிங்கறத இந்த படத்தினோட கதை. இந்த படம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க. அந்த மாதிரி படம் தான் இது. தேங்க்யூ.